ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஜாப்ஸ்மே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து டிசைன் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒர்க்கோட பர்பஸும் வந்து இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் த ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இனுக்கு போயிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் பிஇ பிடெக் எம்சிஏ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே சைன்இனுக்கு போய்ட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், ரெகுலர் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், இதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐபிஎம் ஐடி இருந்ததுன்னா டேரெக்டாக உங்கள் ஐபிஎம் ஐடியை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அண்ட் ஐபிஎம் ஐடின்ட்டுக்குள்ள இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐபிஎம் ஐடியை என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிடெக் எம்டெக் டிகிரி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வித் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ரெஸ்யூம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, இதை தவிர சம் கொஷின்ஸ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு. நீங்கள் 2024 2025 பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 11th May 2025 சண்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சிலாம் வந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து 2024 2025 பேட்ச் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். ஸோ அது வந்து 120 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 4 செஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட்டு வேர்பல் எபிலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட்டு ரீசனிங் இருக்கும், நெக்ஸ்ட்டு கோடிங் இருக்கும். கோடிங் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சாம்பிள் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏஜ் இருக்கணும், எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைரிங் கேட்டகிரிஸ், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும், இதையும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, இதான் டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டலில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அவங்களே ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.